வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடெக் தமிழ். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்எஃப் பலூன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பலூன் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், இது எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூன் அப்படின்றத வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டு, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா பலூன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பலூன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா, இது நம்ம எதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்ட் டு டிஃப்ரென்ஷியல் எனக்கு சிக்னல் தேவைப்படுது. டிஃப்ரென்ஷியல் சிக்னல் அப்படின்னா நமக்கு என்னன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்து எனக்கு வந்து அந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன் ஃபேஸ்லையும் இன்னொன்று வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்லையும் நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பிட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதே சிக்னல் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் எல்லா அவுட்புட்லேயும். ஓகேவா, ஆனால் இந்த நம்ம இது என்னது நம்ம பவர் டிவைடர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனல் கப்ளர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அவுட்புட் தான். நமக்கு என்னன்னா நம்ம கொடுக்குற சிக்னல் அப்படியே வந்து கொடுத்துரும். ஆனால் இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுக்குற சிக்னலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள் எப்படி இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஆர் பிரைமரி செக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்புட் சிக்னல், இதை வந்து இன்புட், இதை வந்து அவுட்புட்னு சொல்லலாம். அப்படின்னா இது வந்து ப்ரைமரி, இதை வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே இன்புட் சிக்னலை வந்து ஃபீட் பண்ணுறேன். ஒரு சைன் வேவை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த சைடில் வரப்போ என்ன ஆகும்னா, இந்த சைன் வேவ் அப்படியே வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் வரும். இது வந்து 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிங்கிள் இன்ட் டு டிஃப்ரென்ஷியல் எங்கே தேவைப்படுதோ அப்போ வந்து என்னென்னா நான் வந்து இந்த 1:2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நான் என்னென்னா யூஸ் பண்ணிக்கிறேன். 1:2 பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து மெயினாக எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைபோல் ஆண்டனா இருக்குல்ல, ஆண்டனாவோட இம்படன்ஸ் மேட்சிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைபோல் ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனாவோட இம்படன்ஸ் வந்து எனக்கு 400 ஓம்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1:4 பலூன் இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படின்னா மெயினாக வந்து இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இன்னொன்று இம்படன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இம்பிடன்ஸ், இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் இம்படன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 50 ஓம்ஸாக இருக்கும். இதை வந்து அன்பேலன்ஸ்டு அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பேலன்ஸ்டு, இதை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டு அவுட்புட். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 ஓம்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 ஓம்ஸ் இருக்கும். 100 ஓம்ஸ் அப்படின்றது சொல்லலாம். இப்போ இதுக்கும் வந்து 50 ஓம்ஸ் இருக்கும், இதுக்கும் 50 ஓம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு இந்த நம்ம கொடுக்குற டிஃப்ரென்ஷியல் சிக்னல் இங்கே இருக்குல்ல, ஆக்சுவலாக எல்விடிஎஸ், அதுக்கடுத்து RS422, இந்த டிஃப்ரென்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட இம்படன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ஓம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஏடிசி இருக்குது. ஓகேவா, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்புட் நான் எப்படி கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியலாக வந்து இன்புட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளஸ், இன்னொன்று மைனஸ். இது வந்து D0, ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் சேனல் ஏடிசின்னு வச்சுக்கோங்களேன். D0 D1 2 இருக்குது. ஓகேவா, 2 டேட்டா இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர சிக்னல் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அனலாக் இன்புட் கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு சாம்பிளிங் கிளாக் வந்து கொடுத்துரும். சாம்பிளிங் கிளாக் ஒன்று கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்கணும். அந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படின்னா சிங்கிள் எண்டடாக தான் வரும். இப்போ வந்து RF சிக்னல் நான் இது கொடுத்தேன்னா சிங்கிள் எண்டடாக தான் கொடுப்பேன். ஸோ அப்போ இது வந்து நான் டேரெக்டாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்வேன்னா, இந்த 1:2 பலூனை வந்து யூஸ் பண்ணி ஏன்னா இது வந்து டிஃப்ரென்ஷியலாக மாற்றினா இதுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா என்னோட சிக்னல் இங்கேருந்து போகிறப்ப எனக்கு வந்து டிஃப்ரென்ஷியலாக கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் என்ன 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்லையும் போகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குற டேட்டா வந்து எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு வந்து டிஜிட்டல் அவுட்புட்டாக வந்து என்னது எனக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் மெயினாக என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்செக்ஷன் லாஸ். ஆக்சுவலாக லாஸ் வந்து நம்ம RF காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துலையும் என்ன இருக்கும், லாஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ஷன் லாஸ். இந்த இன்செக்ஷன் லாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5 dBக்குள்ளே இருக்கும். ஓகேவா, அது வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து. இப்போ நம்ம வந்து என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து இது ரெண்டுமே காயில் தான். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரில் எதில் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயர் மவுண்டிங் இருக்குல்ல, ஒரு வயரை வந்து கோரில் மவுண்ட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர், நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்படி இருக்குது, ஏர் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அப்படி இல்லைனா ஏர் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமன் மோட் சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுக்கில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுக் இருக்கும். இந்த சவுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்புட் அப்படி மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பலூன் தான். ஓகேவா, இது பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு பெரிய அப்ளிகேஷன் இது வந்து எங்கே யூஸ் ஆகுது, முதல்ல இன்செக்ஷன் லாஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் லாஸ். இந்த இன்புட் ரிட்டன் லாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிட்டன் லாஸையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 100 ஓம்ஸாக இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓம்ஸ்க்கான ரிட்டர்ன் லாஸ் தான் நமக்கு காமிக்கும். ஓகே. ஸோ நமக்கு என்னன்னா இப்போ வந்து இந்த சிக்னல் ஃபீட் ஆகும்போது நமக்கு வந்து இங்கே 50 ஓம்ஸ் இங்கே 50 ஓம்ஸ். ஏன்னா டிஃபரன்ஷியல் சிக்னல்லாம் என்னன்னா 100 ஓம்ஸால் டெர்மினேட் ஆகிருக்கும். ஓகேவா. நம்ம இப்போ வந்து RF சிக்னல் நம்ம என்ன சொல்கிறோம் 50 ஓம்ஸால் டெர்மினேட் ஆகிருக்கும்னு சொல்கிறோம். ஓகேவா. அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாவோட இம்படன்ஸ் வந்து எனக்கு வந்து 400 ஓம்ஸ் இருக்குது. ஏன்னா எப்படி இருக்குன்னா இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ ஆண்டனா நம்ம டிசைன் பண்ணுறோம்ல அந்த ஆண்டனாவோட இம்படன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னா ஒரு ஃபீட் வந்து கொடுப்போம். அதுக்கு வந்து ஓகேவா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீட். அந்த ஃபீடை நம்ம கொடுக்குறது எப்படி கொடுக்கலாம், ஒன்று டிஃபரன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாகவும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எனக்கு 400 ஓம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் 1:4 பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இம்படன்ஸ் எனக்கு 50 ஓம்ஸாக இருக்கும், அவுட்புட் வந்து 400 ஓம்ஸாக இருக்கும். ஸோ அப்போ நான் இதை எடுத்து ஒரு டைபோல் ஆண்டனாக்கு நான் கொடுத்தேன். டைபோல்னால் 2 வகையான போல் இருக்கும். ஓகேவா. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி இருக்குன்னா இன்ஃபேஸ் சிக்னலும் இன்னொன்று வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ் சிக்னலும் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து என்னன்னா நான் வந்து என்னுடைய பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி என்னன்னா நான் வந்து ஃபீட் பண்ணுவேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா சிக்னல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் சிக்னல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்னன்னா இந்த காமன் கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்டை ரெஃபர் பண்ணி தான் நமக்கு இது வந்து சாசிஸ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் வெளியே வர ஏசியில் ஏதாச்சும் சிக்னலில் அஃபெக்ட் ஆச்சு, ஏதாச்சும் வந்து நாய்ஸ் வருது, இல்லை வந்து டிப் பீக் போகுது அப்படின்னா இந்த பீக் வந்து என்னென்னா இந்த சிக்னலுக்குமே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா. அப்போ நான் இதை டேரெக்டாக ஃபீட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா இந்த சிக்னல்னால என்னன்னா ஏடிசியோட வர டேட்டா வந்து எனக்கு தப்பான டேட்டா வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன நான் டிஃபரன்ஷியலாக யூஸ் பண்ணால் இப்போ இங்கே ஏதாச்சும் நாய்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா அது என்னன்னா இந்த டிஃபரன்ஷியல் லைனில் போகிறப்ப எனக்கு என்னன்னா இங்கே பாசிட்டிவ் இங்கே அப்படியே 180 அவுட் ஆஃப்ஸில் போகிற ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நம்மளுடைய அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னா நமக்கு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட்டா வந்து உள்ளே போயிடும். ஸோ அப்போ எனக்கு ப்ராசஸிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கன்வெர்ட் பண்ணி கொடுத்தல, இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இருக்காது. ஓகேவா. ஏன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதை வந்து ஆம்ப்ளிடியூட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா +or- 0.1 dB அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற சிக்னல் அப்படியே வந்து இங்கே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இம்படன்ஸ் வந்து என்னாகும் வேரி ஆகும். ஓகேவா. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உள்ளே இருக்கிற சவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் எக்ஸாக்டாக 50 ஓம்ஸ் தான் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. 50 ஓம்ஸ் இருக்காது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 48, 47 இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இம்படன்ஸ் வேரியேஷன் இருக்கனால என்னன்னா நமக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து ஃபேஸுமே அவ்வளோதான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டில் வந்து மெயினாக வந்து பேராமீட்டர் வந்து கொடுத்துருப்பான். நமக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஆம்பிளிஃபையர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் A ஆம்பிளிஃபையர், கிளாஸ் B ஆம்பிளிஃபையர், கிளாஸ் C, கிளாஸ் D அப்படின்னு சொல்லியிருக்கு. கிளாஸ் Bயில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஃபுல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃபெட்டை வச்சு என்னன்னா நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ இங்கே ஒரு ஃபெட் இருக்கும், இங்கே ஒரு ஃபெட் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 2 ஃபெட்டுமே என்ன பண்ணுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா P சேனலாக இருக்கும், இது வந்து N சேனலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சிக்னல் வந்து நான் ஃபீட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே சிக்னல் ஃபீட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு நான் வந்து இன்புட் கொடுக்கணும். ஓகேவா. அந்த இன்புட் எப்படி கொடுப்பேன்னா எனக்கு வந்து இங்கே டிஃபரன்ஷியலாக இருக்கும். ஓகேவா. ஏன்னா இது வந்து புஷ்ஃபுல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா பாசிட்டிவ் சைக்கிளில் இது கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் சைக்கிள் இது கண்டக்ட் பண்ணும். ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிரான்சிஸ்டரை வச்சு நான் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற சிக்னல் ஃபுல்லாமே இந்த டிரான்சிஸ்டர் தான் மோர் ஒர்க்கை வந்து பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெர்மல் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான நம்ம புஷ்ஃபுல் ஆம்பிளிஃபையர் சொல்லி போகிறோம். இது என்ன செய்யணும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன இது கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. இது வந்து VDDன்னு சொல்லலாம், இது வந்து கிரவுண்டு. ஸோ இது கேட் 1, கேட் G1, இது வந்து G2ன்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ நான் என்னன்னா இங்கே வந்து நான் இன்புட் நான் கொடுக்கணும்னா இப்போ எனக்கு டிஃபரன்ஷியலாக கொடுக்கணும். இப்போ இந்த இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக எனக்கு வர RF சிக்னல் இருக்குல்ல, RF வந்து ஒரே அவுட்புட் சிக்னல் எடுத்து நான் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன செய்வேன்னா நான் வந்து இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கார்ல, இவரை 1:2 பலூன். ஓகேவா. இந்த பலூன் எடுத்து 2 டிஃபரன்ஷியலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபீடும் இங்கே ஒரு இதுவும் கொடுத்துருவேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு வர இங்கே சிக்னல் எப்படி இருக்குன்னா இங்கே நான் வந்து RF சிக்னல் கொடுக்குறப்ப என்னுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வரும், இங்கே வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வரும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இதை ஆம்பிளிஃபை பண்ணும், இங்கே வர நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இதை அவுட் பண்ணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து V அவுட் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆம்பிளிஃபைட் அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்னலில் எந்த டிகிரேடேஷனும் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்ன செய்யும் இந்த ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும், அப்படியே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இந்த ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும்னா ஹீட்டு வந்து எனக்குன்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு வந்து இந்த Q1, Q2 2 டிரான்சிஸ்டருமே என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணி நமக்கு வர அவுட்புட் என்ன ரெண்டுமே கம்பைன் ஆகி அவுட்புட் வந்து கம்பைன் ஆகி தான் இங்கே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆம்பிளிஃபிகேஷன் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ செல்ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூனை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாவெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டைபோல் ஆண்டனா, டூயல் போலரைஸ்ட் ஆண்டனா அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது
நமக்கு அதோட இம்படன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்குனா இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்ன டைப்பில் கிடைக்கும்னா வந்து எஸ்எம்டியில் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயர் வவுண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கோர் இருக்குல்ல, இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியலாக நம்ம கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த பலூன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமுலேட் பண்ணியும் அதோடைய சிக்னல்ஸோட அவுட்புட்ஸ் எப்படி வருதுன்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.